ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் வந்து 52 வீக்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 52 வாரம் 12 மாதம் இல்லைங்களா. டோட்டலாக வந்து 52 வீக்ஸ் இருக்குது 1 இயரில். அந்த 52 வீக்ஸுமே நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு சேவிங்ஸ், மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சேவிங்ஸ் ஆரம்பிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோவில் எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியாஸும் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம சேமித்த பணத்தில் எவ்வளோ வந்து நம்ம தங்கம் எடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து நம்ம மணி சேவ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து வீக்லி வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கோல் என்ன? இப்போ கோல்டு எடுக்கிறதா இருந்தால் கோல்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு என்ன பர்பஸ்க்காக வந்து இந்த மணி சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்ற கோலை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோல் இல்லாமல் வந்து கண்டிப்பாக மணி சேவ் பண்ணவே முடியாது. அந்த வந்து ஒரு ஐடியா நமக்கு இருக்கவே இருக்காது. நமக்கு கோல் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த கோலுக்காக நம்மளுடைய சேவிங்ஸை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய சேல்ரி வந்து பேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து உங்களுடைய சேல்ரி ஒரு 20,000 25,000 அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய கோலும் உங்களுடைய சேல்ரியை பொறுத்து தான் வந்து அமையுது. சேல்ரியில் சம் அமௌண்ட் நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் உங்களுடைய பட்ஜெட்டே நீங்கள் போடணும். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய பட்ஜெட்டே வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். மாதிரி நம்ம செய்கிறப்ப பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பெண்டிங் வந்து நம்ம பண்ணவே மாட்டோம். அதுக்காக தான் சம் அமௌண்ட் வந்து நான் முதல்லே எடுத்து வைக்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நான் மாத கடைசியில் நான் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து யாராலையுமே முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற பணம் வந்து கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால சேல்ரி வந்தோடனே சம் அமௌண்ட் நீங்கள் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய ஸ்பெண்டிங்கை வந்து நீங்கள் பண்ணுங்கள். எண்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் இப்போ உங்கள் சேலரியில் ஒன் பார்ட் ஆஃப் அமௌண்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்து வைக்கிற மாதிரியே மந்த் எண்டில் உங்களால் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு உங்கள் கையில் பேலன்ஸ் நிற்குதோ உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 100 ரூபாவாக இருக்கட்டும், இல்லை 200 ரூபாவாக இருக்கட்டும், இல்லை 1000 ரூபா கூட இருக்கட்டும், அந்த அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 4 வீக்ஸ் இருக்குது. டோட்டலாக 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மணி சேவ் பண்ணி நமக்கு தேவையானதை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷமும் தண்ணி. ஒரு டைம் நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நமக்கானது கிடைக்குதுன்றப்ப மறுபடியும் அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால எந்த ஒரு நேரத்துலையுமே வந்து நமக்கு கை கொடுக்குறது கோல்டும் மணி சேவிங்ஸும் மட்டும்தான். ஸோ சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் டே எழுதியிருக்கேன், செகண்ட் அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் எழுதியிருக்கேன். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம்னா 40 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். 40 ரூபா மட்டும்தான் எடுத்து வைக்க போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 1 வீக்கில் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது டே இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் 40 ருபீஸ். ஓகேங்களா? இப்போ வந்து செகண்ட் டே வந்து நம்ம 80 ருபீஸ் எடுத்து வைக்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு 120 ருபீஸு. தேர்ட் டே வந்து 120 எடுத்து வைக்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு 240. ஃபோர்த் டே பார்த்திங்கன்னா 160 எடுத்து வைக்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா 400 ருபீஸு. டே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 200 ருபீஸு. 6th டே பார்த்திங்கன்னா 240. 7th டே பார்த்திங்கன்னா 280. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1 வீக்கில் நம்மளுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1120 ருபீஸு. இதே மாதிரி தான் இந்த 1 வீக் சேவ் பண்ண மாதிரியே தான் நம்ம இயர் ஃபுல்லாக சேவ் பண்ண போகிறோம். இருக்கிற 52 வீக்ஸுமே இதே ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 7 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 40 ருபீஸு, 120 ருபீஸு, 160 ருபீஸு, 5th டே வந்து 200. அந்த மாதிரி நாம் 7 டேஸுமே எடுத்து வைக்க போகிறோம். வீக்குக்கு 1120 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா 52 வீக்ஸுக்கு 58,240 ரூபா வந்து நம்ம சேவ் பண்ணுவோம்.
நம்ம எவ்வளோ கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காயின் எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ ஆகும், அப்படி இல்லைனா ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஆகுன்றதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா நான் 6500 அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு வந்து இப்போ ரொம்பவே ஹை ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் 6.5 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஒரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா 52,000 வருது கோல்டுக்கு வரைக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 10% வந்து அந்த ஜுவல்லுக்கு போடுறாங்கன்னா 5200 வந்து வேஸ்டேஜ் வரும். டோட்டலாக வந்து 57,200 வரும். இந்த அமௌண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 58,916 ரூபாய் வரும். சிம்பிளாக வந்து நம்ம வீக்லி சேவிங்ஸ் பண்ணுறப்ப 1 இயரில் பார்த்திங்கன்னா, அதாவது 52 வீக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டில் நம்ம வீக்ஸில் சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் நம்ம ஈஸியாக வந்து 1 பவுன் கோல்டு வந்து எடுக்கலாம். கோல்டு ரேட்டு நான் அப்ராக்சிமேட்டாக 6.5ன்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து 6,000 கிட்ட வந்துருச்சு கோல்டு. ஸோ வந்து நான் 6.5ன்னு எடுத்து நான் உங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் யாரெல்லாம் வந்து கோல்டாக ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் காயினாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லாக வந்து பெண் குழந்தைங்க இருக்கவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து காயினாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் செவரன் கோல்டு பாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காயினாக வாங்கும் போதும் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் போடுறாங்க. வேஸ்டேஜ் இல்லைனா டை சார்ஜுன்னு போடுறாங்க. அந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த செவரன் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செவரன் கோல்டு பாண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். நம்ம காயினை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 8 கிராமுக்கு வந்து 52,000 இன்ட்டு 2% வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா 1040 வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 53,040 ருபீஸ் வரும். இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா 54,631. ஒரு பவுன் வந்து 54,631 ரூபாய்க்கு நம்ம வந்து எடுத்துட முடியும். 8 கிராம் கோல்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். காயினாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நாம் சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து 58,000. அதில் வந்து நம்ம காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு பேலன்ஸே வந்து 4,000 வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது. மணி சேவிங்ஸ் சேலஞ்சை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் கோல்டு சேவ் பண்ண முடியாதவங்க கூட இந்த மாதிரி வீக்லி சேவிங்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய சேனலில் நிறைய கோல்டு அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி மெத்தடில் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.